வணக்கமூர்த்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் 3வது முறையாக நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. அது குறித்த செய்திகளையும் காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சட்டப்பேரவைக்கு சொகுசு பேருந்தில் தவிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தரும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரிலேயே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவது இதுவே முதல் முறை. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறது. இதுதான் முதல் முறை. இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒரு அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது இதுதான் முதல் முறையாக நடைபெறுகிறது. இந்த அரசிற்கு நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று ஆளுநர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். 13ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதிக்கு முன்னதாக என்று ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார் அர்லேக்கர். அந்த அடிப்படையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. சரியாக 9:30 மணி அளவில் சபாநாயகர் திருக்குறள் உரையுடன் சபையை துவங்குவார். அதன் பிறகாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சபையில் அறிவிப்பார். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கருடைய உத்தரவின் அடிப்படையில் தவிக அரசனுடைய மீதான நம்பிக்கை, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கப்பட போகிறது என்று அறிவிப்பார். அதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானத்தை முன்மொழிவார், அல்லது அவை முன்னவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் முன்மொழிவார். இவர்களில் யாரேனும் ஒருவர் முன்மொழிவார்கள். அதன் பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் உரையாற்றுவார்கள். அதன் பிறகாக அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. ஒருவேளை பெரும்பான்மையாக தவிக இருக்கிறது உள்ளே என்றால், தற்பொழுது அனைவரும் அறிந்தது 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தான் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இருந்த போதிலும் சட்டப்பேரவையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான கணக்கு. ஏனென்றால் சட்டப்பேரவையில் ஒருவேளை 50 நபர்கள் மட்டுமே உள்ள, உதாரணத்துக்காக கூறுகிறோம், 50 நபர்கள் உள்ளே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் 26 பேர் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அதுதான் அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக கருதப்படும். அந்த வகையில் தான் இது கணக்கிடப்படும். சட்டப்பேரவைக்குள்ளாக எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. இது இன்றைய தினத்திற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து ஆட்சியை நடத்துவதற்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேண்டும். ஆனால் தவிகவிற்கு 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறது தற்போதே. ஆகவே இதில் யார் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து எழுந்து நிற்கப் போகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு தான் தற்போது இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதன் பிறகாக காங்கிரஸ் 5 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்கள் என 120 சட்டமன்ற ஆதரவு என்பது தவிகவிற்கு தற்பொழுதே இருக்கிறது. இருந்த போதிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரு பிரிவாக இருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இன்று தவிகவிற்கு ஆதரவு அளிப்போம் என்று அவரும் கூறியிருக்கிறார். ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்பது அதீதமான ஆதரவாகவே இன்று சட்டப்பேரவையில் வாக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இதில் தேமுதிக இருக்கிறது, பாமக இருக்கிறது, அதே போல அமமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் இருக்கிறார். ஆகவே இவர்கள் எல்லாம் எழுந்து நின்று திடீரென வாக்களிப்பார்களா அல்லது நடுநிலை வகிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. எது எப்படியாயினும் 9:30 மணி அளவில் சபை துவங்கியவுடன் அடுத்த ஒரு 10 to 15 நிமிடத்திற்குள்ளாக யார் யாரெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ற விவரம் தெரிய வரும். பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் குரல் வாக்கெடுப்பு முதலில் ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகர் விடுவார். குரல் வாக்கெடுப்பில் அரசின் மீதான நம்பிக்கை என்பது ஏகபோகமாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் எதிர்கட்சிகள் டிவிஷன் வேண்டும் என்று கேட்டால் அது டிவிஷனாக சபாநாயகர் உத்தரவிட வேண்டும். டிவிஷன் என்பது சட்டப்பேரவையை பொறுத்தவரை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதலமைச்சர் அமர்ந்திருக்கக்கூடியது முதல் டிவிஷன், அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய முழு பகுதியும் முதல் டிவிஷனாக இருக்கும். அதற்கு அருகாமையில் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பது 2வது டிவிஷனாக இருக்கும். அதற்கு 3வதாக இருப்பது 3வது டிவிஷன். அப்படியே எதிர்கட்சி தலைவர் பின்புறம் இருப்பது 4 என்று வரும் 6 டிவிஷன்களாக சட்டப்பேரவை பிரிக்கப்படும். ஒவ்வொரு டிவிஷன்களாக யார் வாக்களிக்கிறார்களோ அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பில் எழுந்து ஆதரவு அளிப்பவர்கள் எழுந்து நிற்கலாம் என்று அறிவிக்கப்படும். அதன் பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நிற்பார்கள். எழுந்து நின்றதற்கு பிறகாக அதை சட்டப்பேரவை செயலாளர், முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய சீனிவாசன் எண்ணிக்கை, ஒவ்வொரு இருக்கைக்கும் எண்ணிக்கை இருக்கிறது, அந்த எண்ணிக்கையை எண்ணிக்கொள்வார். அதன் பிறகாக எதிர்ப்பவர்கள் எழுந்து நிற்பதற்கு அனுமதி வழங்கப்படும். எதிர்ப்பவர்கள் எழுந்து நிற்பார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு டிவிஷனாக கணக்குகள் எல்லாம் எடுக்கப்பட்டு முடித்ததுக்கு பிறகாக அனைத்து டிவிஷன்களையும் எத்தனை நபர்கள் எழுந்து நின்று அரசிற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்ற எண்ணிக்கையை
சட்டப்பேரவை செயலாளர் சபாநாயகரிடம் வழங்குவார், ஜேசிடி பிரபாகரிடம். அதன் பிறகாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அதனை சட்டப்பேரவையில் அறிவிப்பார். அரசிற்கு எத்தனை வாக்குகள் ஆதரவாக விழுந்திருக்கிறது, எத்தனை வாக்குகள் எதிராக விழுந்திருக்கிறது என்பதை அறிவிப்பார். அதன் பிறகாக தீர்மானம் நிறைவேறியது, அரசிற்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேறியது என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். தீர்மானம் நிறைவேற்றியவுடன் அரசு, தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு மகிழ்ச்சியில் மேஜையை தட்டி வரவேற்பார்கள். இது தற்போது நடைபெறக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. என்றால் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுதே தெரிகிறது அரசிற்கான ஆதரவு ஏகபோகமாக இருக்கிறது என்று. ஆகவே அரசிற்கு ஒருவேளை ஆதரவு குறைந்து இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கும் பட்சத்தில் ஆளுநருக்கு மீண்டும் அதை தகவலாக தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பெரும்பான்மையாக தான் அரசு என்பது வெற்றி பெறும் பொழுது 108 இடங்கள் இருந்தாலும் ஆதரவோடு சேர்த்து பெரும்பான்மைக்கும் மேலாக ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு அடுத்தடுத்த கட்டங்களில் தொடரப் போகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. இருந்த போதிலும் ஆளுநருடைய உத்தரவின் அடிப்படையில், சட்டமன்றத்துடைய மரபின் அடிப்படையிலும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெறுவது என்பது வழக்கம், மரபு. அதை தான் ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். அது சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி நித்யானந்தன்.